அன்புடன் கோவிந்தராஜலு. இன்று செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 1 தேதி மதியம். வானிலை நிலவரம். ஒரு வாரமாக வெயில் கடுமையாக அடிச்சிட்ருக்கு. ரொம்ப கடுமையான வெயில். அதாவது சித்திரை மாதம் மாதிரி வெயில். இது இயல்பு தான். அதாவது எப்பொழுதுமே மார்ச் 21, அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாறும்ல. மார்ச் 21, அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 21. மார்ச் 21, செப்டம்பர் 21 சூரியனுடைய குத்துக்கதிர் நம்மளது நிலநடுக்கோட்டு பகுதியில் விழும். அதனால் சூரியன் அணையாத பூமிக்கு கிட்டே இருக்கும். அதனால் வெப்பம் அதிகம். சித்திரை மாதத்தில் நமக்கு பருவக்காற்று எதுவும் கிடையாது. அதனால் அதை நம்ம உணர்வோம். இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் தென்மேற்கு பருவக்காற்று உள்ளே நுழைஞ்சி வர்றதுனால அந்த வெப்பத்தை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி நம்மளுடைய தென்மேற்கு பருவக்காற்று பயணிக்கிறதுனால இங்கே தென்மேற்கு பருவக்காற்றே வரலை, மேற்கு காற்றே வரலை. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெயிலை குளிர்விக்க முடியல. அந்த வெயில் இப்போதைக்கு தெரியுது. வேறு என்ன, அதாவது அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க, அதாவது புரட்டாசி மாதம் ஒன்று மண் உருக பெய்யுமா, இல்லை பொண்ணு உருக காயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்படி அது எப்படின்னா, பொண்ணை உருக்கிற அளவுக்கு அதனுடைய ஹீட் இருக்கும். பொண்ணு உருக காயும், இல்லாட்டினா மண் உருகி, அதாவது கரைஞ்சி போடும், மண்ணுருக பெய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி புரட்டாசி பொண்ணுருக காயும் புரட்டாசி. கடைசியில் ஒரு மழை வருது 23ஆம் தேதிக்கு மேலே. புரட்டாசி 23 இல்லை, இந்த மாதம் 23, ஒரு 10-15 நாளில், அதாவது புரட்டாசி 15-16 நாள் தேதிக்கு அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னை வரைக்கும் மழையை தரலாம். டெல்டா பகுதிக்கெலாம் மழை வரத்துக்கு வாய்ப்பு கூடிய வரைக்கும் 80%, 90% இல்லை. அவ்வளோதான். அதை விட்டு அதுக்கப்புறம் அக்டோபர் 10 தானே வச்சிங்களேன். அக்டோபர் 10 தான். அது கிட்டத்தட்ட நம்ம இப்போ புரட்டாசி 24 ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் புரட்டாசி 24 தேதி வரைக்கும் கடுமையான இன்னும் 20 நாளைக்கு மேலே கடுமையான வெயிலை நம்ம சந்தித்து தான் ஆகணும். அதற்கான முன்னேற்பாடுகள் எடுத்து ஆகணும். சம்பா சாகுபடி பண்ணிக்கலாம். சேடை ஓடுறது வரை எல்லாத்துக்குமே இடைஞ்சதான். வாய்க்காலையும் பெருசாக ஒன்றும் தண்ணி வரந்த மாதிரி தெரியல. அதனால் இடைஞ்சதான். ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பின்னாடி மழை இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 நிகழ்வுகள் வரப்போகுது. வடகிழக்கு பருவமழை எப்போன்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் இப்போ முடிஞ்சிச்சிங்களா. அதாவது அக்டோபர் 23, 18 சொல்கிறாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அக்டோபர் எப்போது மாதிரி 23 எப்போதுமே ரெகுலர் தான். இப்போ 20, 23க்குள்ளே ஆரம்பிச்சிடும். லேசாக இருக்கும். நவம்பர் ஃபஸ்ட் வீக் கொஞ்சம் கடுமையாகும். அதாவது அக்டோபர் 31 தீபாவளியை ஒட்டிய நாட்களில் பருவமழை ஆரம்பிச்சிடும். ஒரு நிகழ்வும் 10 நாள் கடுமையாக பெய்யும். அதுக்கப்புறம் பெருசாக பனி பெய்யும். அப்புறம் 10 நாள் நிகழ்வு. இப்படி தான் ஒரு 12 நிகழ்வு இருக்குது. 12, ஒரு 5 நாள் 6 நாள் அப்படி. இதில் நவம்பர் 10ன்னா ஐப்பசி 23, அடுத்தது கார்த்திகை 4, நவம்பர் 20. 2 நிகழ்வு ஒரு புயல் சின்னமாக நமது டெல்டா பகுதியை கரை கடந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைந்த காலங்களில் மிக அதிகமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு அந்த நேரத்தில் இருக்கலாம். ஒரு 2 வருடங்கள் முழு சீர்காழியில் பெய்த மழை எல்லாருக்குமே நினைவு இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நிச்சயமாக நடக்கும்லாம் சொல்ல முடியாது. வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. சரிங்களா. அதனால் இப்போ மேட்டுப்பாடானில் இருக்கிறவங்க சரி, சாயாத ரகத்தை போடுறவங்க, பாக்கி பேர்லாம் ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு போயிடுச்சா ஒன்றும் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் இந்த வட்டியை என்ன கதை ஆச்சுன்னு பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் சைபர் போட்டு அனுப்பிச்சிடுவான். ரைட்டுங்களா. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக போட்டு நம்ம தான் விவசாயத்தினுடைய அச்சாணி, நம்ம நெல் அரைச்சி அப்படிலாம் செஞ்சுட்டு நினச்சிக்கிட்டு நம்மளை மண்டையை கழுவுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். ஏன்னா நம்ம நஷ்டம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்ப நம்ம ஜாக்கிரதையாக இருந்தக்கூடிய நல்லது. குருவையில் என்ன யாருமே நீங்கள் வாய்க்கால் தண்ணியை நம்பி இல்லை. இது வரைக்கும் யாராவது வாய்க்கால் நம்பி தண்ணியை நம்பி யாராவது நடவு நட்டு அறுத்துருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் முன்குருவையாக நம்ம தாங்க மாறிக்கணும். காலை எதுவும் மாறாது, மாறவும் சொல்லாத அரசாங்கம். நம்ம தான் மாறிக்கணும். மாறிக்கிட்டு நிலத்தடி நீர் பாழ் பண்ணுறோம், நல்லா தெரியுது. பின்னாடி என்ன பண்ண முடியும்? வாழணுமே. சரி, அதுக்காக நம்ம என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஐப்பசி மாதத்தில் வெள்ளத்தில் நட்டுட்டு தண்ணியில் விட்டுட்டு அம்மானா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதற்கான இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
வராமல் இருந்துச்சுன்னா உங்களுடைய அதிர்ஷ்டம், அவ்வளோதான். ஆனால் வந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் 80% வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக ஒரு புயலாவது நம்மளை கரை கடந்து போகும். புயல் கரை கடந்து போதோ இல்லையா, அதிக மழை பாதிப்பு தரும். அதிக மழை பாதிப்பு வந்து இப்போ என்ன, வடிகால்லாம் ஒன்றும் சரியா இல்லை, வாய்க்கால் சரியாக வெட்டலை, நீர்வழி பாதைகள்லாம் அடைபட்டு போயிருக்கு, குளத்துக்கு தண்ணி போகிறது கூட வழி கிடையாது, வரப்பு மூழ்கி தான் குளத்துக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. அதனால் வந்து நீங்களே அதெல்லாம் உங்கள் சாய்ஸு, உங்கள் சாய்ஸுக்கே விட்டுறேன். அதனால் இப்போ புரட்டாசி 23 தேதி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்குது. அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் கடுமையான மழை இருக்குது. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.